சாயிராம். அன்பிற்காக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம். உண்மையான அன்பு தன்னுடைய கஷ்டங்களையும் மறைத்து மற்றவர்களின் மகிழ்ச்சியை மட்டுமே காண விரும்பும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் அப்பாவின் மீது இருக்கும் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்விற்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒருபோதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று மட்டும் எண்ணி விடாதே. நீ மட்டுமே நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்கள் கூட இருப்பவர்கள் நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அப்படித்தான் மாறியிருக்கிறது. எனவே எல்லோரையும் எளிதாக நம்பிவிடாதே என் பிரியமே. யார் எப்பொழுது எப்படி சிந்திப்பார்கள் என்பதை யாராலுமே தெரிந்து கொள்ளவே முடியாது, யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. நீ சந்திக்கும் அவமானங்களிலும் சில நன்மைகள் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அந்த அவமானம் என்பதை புரிந்து கொள். உன்னை சிலர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் எந்த இடத்தில் நீ இருக்கிறாய் என்பதையும் உனக்கு தரும் அவமானங்கள் தான் அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மட்டும் பலவிதமான கோணங்களில் ஆராய்ச்சி செய்யும் நீ உன்னுடைய தவறுகளை மட்டும் ஏன் கண்டு கொள்ளாமலேயே இருந்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை முதலில் ஆராய கற்றுக்கொள். தவறு மீண்டும் நடைபெறாத வண்ணம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை நீயே கேள்வி கேட்காத வரையில் உன்னுடைய தவறுகளை நீ உணரப்போவதே இல்லை என் பிரியமே. உணரப்போவதே நீ இல்லை. உன்னுடைய தவறுகளை நீ உணராத வகையில் மற்றவர்களை குற்றப்படுத்தும் தகுதியும் உனக்கு இல்லை என்பதை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நீ? என் அன்பு பிரியமே, உனக்காக வாழ பழகு. உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. எப்படி இருந்தால் உன்னை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள் என்று எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி பேச என்ன இருக்கிறது? நீ வாழ்வதில் இருக்கிறது மற்றவர்கள் உன்னை பற்றியே பேசும் அந்த நிலைமை. இருக்கும் போதே உன்னை பற்றி பேசும்படியான ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து காட்டு என் பிரியமே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான இரகசியமாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உனக்காக வாழ பழகு. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து ஒருபோதும் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. ஒருவர் உன் மீது வைக்கும் நம்பிக்கை எல்லாவற்றையும் எளிதாக ஆக்கிவிடுகிறது. ஆம் என் குழந்தா, நம்பிக்கையின்மைதான் எல்லாவற்றையும் கடினமாக ஆக்கிவிடுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து போகும் யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காதே என் பிரியமே. அப்படி எதிர்பார்க்காமல் இருந்து பார். உன்னுடைய வீணான கஷ்டமும் மனவேதனையும் தானாகவே குறைந்துவிடும். உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பெரும்பாலும் ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதிர்பார்ப்புகள் தரும் ஏமாற்றங்களால் தான் உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சியையும் நீ துளைத்து விடுகிறாய் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? முறிந்து போன கிளைகளுக்காகவும் உதிர்ந்து போன இலைகளுக்காகவும் கவலை கொள்ளாமல் புதிதாக
துளிர்த்து உயர வளரும் மரங்களைப் போல எப்பொழுதும் மனதை புதியதாக வைத்துக்கொள். எது வந்தாலும் எது நடந்தாலும் என்னதான் நம்மை விட்டு விலகி சென்றாலும் எது உன்னை விட்டு விலகி சென்றாலும் கூட கவலையே படாதே. எது நடந்தாலும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் உறவை முறித்தவர்களுக்காகவும் உன்னை நோகடித்துவிட்டு பிரிந்து சென்றவர்களுக்காகவும் எப்பொழுதுமே கவலையே படாதே. புது தெம்போடு வளர்ந்து அவர்களின் முன்பாக உயர்ந்து காட்ட பழகு. ஏன் விட்டு சென்றோம் என்று அவர்களே என்னும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு பரிசாகவே இருக்கும். முடிந்தவரை கண்ணீர் சிந்துவதை கூட யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள். உன் கண்ணீரை உன் கையே துடைத்து கொள்ளும் பொழுதுதான் மனம் தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். உன் கையை வைத்து உன் கண்ணீரை நீ துடைத்து கொள்ளும் தான். அப்பொழுதுதான் உன் மனம் தெளிவான சிந்தனையில் இருக்கும். மற்றவர்கள் தரும் ஆறுதலுக்கும் உதவிகளுக்கும் அடிமையாகாமல் இருக்க கற்றுக்கொள். அப்படி நீ அடிமையாகிவிட்டால் கடைசி வரை மற்றவர்களை மட்டுமே எதிர்பார்த்து நிற்க நேரிடும். அந்த சூழ்நிலையை நீயே உருவாக்கி விடாதே. யாரையுமே குறை சொல்லிக்கொண்டும் எப்பொழுதுமே குறை பார்த்து கொண்டும் இருக்காதே என் பிரியமே. உன்னிடம் இருக்கும் குறையை சற்று சிந்தித்துப்பார். உன்னை மாற்றிக்கொள். அதுதான் உனக்கான நிம்மதியை மிக பிரம்மாண்டமாகவே பெற்றுத்தரும். மற்றவர்களின் குறைகளை நீ கண்டுபிடித்து சொல்வதினால் யாருமே அதை திருத்திக் கொள்ளப் போவதுமில்லை, உணரப்போவதும் இல்லை என்பதை புரிந்து கொள். மற்றவர்கள் அவர்கள் வாழ்வை வாழ்ந்துவிட்டு போகட்டுமே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்கிறது. உன்னால் எதையுமே மாற்ற முடியாது. எதையும் மாற்றுவதற்காக நீ இந்த உலகத்தில் வருவம் இல்லை. மனம் ஒரு மோசமான கிடங்கு. ஆம் என் குழந்தா, மகிழ்ச்சியான தருணங்களை மறந்துவிட்டு மற்றவர்கள் தந்த துன்பங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொண்டு தள்ளாடுகிறது உன்னுடைய மனது. அந்த மனதை வெறுமையாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள். உன் மனதை பழக்கப்படுத்த வேண்டும். தீயவைகளை மறந்து அனைத்தையும் நன்மையை மட்டுமே சிந்திப்பதற்கு உன்னுடைய மனதை முதலில் பழக்கப்படுத்த கற்றுக்கொள். அதற்காக உனக்கு கிடைத்துள்ள ஒரு அற்புதமான வரம்தான் ஞாபக மறதி. அந்த ஞாபக மறதியை சரியாக பயன்படுத்தி கொள்ள மறந்துவிடாதே என் பிரியமே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கனவென்று நினைத்த உன் வாழ்க்கை நிஜமாக போகும் நேரம் வந்துவிட்டது. உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை என் விழிகளுக்குள்ளும் மனதிற்குள்ளும் வைத்து பாதுகாப்பேன். என் பிரியமான குழந்தை அல்லவா நீ. உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். உனக்கான அந்த அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. இதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமே இல்லாமல் எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ இதுவரை எதையுமே இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்து விடவும் மாட்டாய் என்பதை எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பாயா, வைக்க மாட்டாயா? எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே கவலைகளோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்.
எந்த சோகம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், யாரிடத்திலும், இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையே பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும், கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே, எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயியின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்காக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு உன் சாயப்பாவும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே, உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன், சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை
ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு.
உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன்காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உனக்கு முன்பாக வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக பாதுகாவலனாகவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதை மீறி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய்? பறவையை கயிறு கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவே அமையும். வெற்றி தரும் வாய்ப்பாகவே உனக்கு வரும். மறுவாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. மறுக்காமல் இதை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொள்.